ஹே காய்ஸ், இன்றைக்கான டே டு டே விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து ஓணம் செலிப்ரேஷன். அதனால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 6 மணிக்கு எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. 5 மணிக்கு எழுந்துச்சி 6:15 நான் கிளம்பிட்டேன்னா பாருங்களேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய வேஷ்டி சட்டை. பார்த்தீங்கன்னா ஒட்டியோ தான். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்ட போகிறேன். எப்போதுல இருந்தோ கட்டணும்னு ஒரு ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான் வேறு ஒல்லியாக இருப்பேன்னா, ஒல்லியாக்குறவனுக்குலாம் வேஷ்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கோ இல்லையா இன்றைக்கி கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா கட்டிட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் உட்காந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய போர்டிங் பாயிண்ட் வந்து போயிட்டேன். பஸ்ஸும் வந்துருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டுங்க. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று ஜிலு ஜிலு குழுன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயாச்சா. பாருங்கள் இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பசங்களாம் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல வந்து சேமியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளாஸ்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ பிரேக்கு. பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில். பட் இருந்தாலும் இந்த சரியான வெயிலுக்கு சுட பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும்போது அந்த ஃபீலிங்கே வேறங்க. அது பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு கிளாஸ்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கும் விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பிரியாணி அண்டு சிக்கன் கிரேவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ஊறுகாய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு போயிட்டேன். தூங்கலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி யோசித்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவலோடு எதிர்பார்த்துருந்த அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கேட்டே போயிருந்தாங்க. தென் அவங்களும் போய் வேஸ்ட்லாம் கெட்டு வந்ததும் அங்கே போனோம் பாருங்கள். சரியான வைப்பில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாகவே டான்ஸ் ஆகணும், நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், கோடுபட்ட சட்டை மச்சான். பார்த்தீங்கன்னா சரியான டான்ஸ் ஆடினா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் இருங்க நான் உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நல்லா தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒன்று ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாமி வந்த மாதிரி டான்ஸ் ஆடினான் பாருங்கள். கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையில் இடிச்சிட்டான். எனக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிளட் வந்துருச்சு. இதுலேருந்து நான் ஒரு லெசன் வந்து கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாமி வந்த மாதிரி டான்ஸ் ஆடினா அப்படின்னா அவன் பக்கத்தில் நிற்காதீங்க. அப்படி நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருவான். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டு. பார்த்தீங்கன்னா ஹாயாக உட்காந்து வந்து அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நானும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என் கையை காமிச்சேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என் கையை பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு எனக்கும் வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டே வந்து சூப்பராக போச்சு, அருமையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.